யூடியூப் கிரியேட்டர். ஐம் சாரி. ஸோ ரொம்ப நாளாகவே வந்துட்டு சரியாக வீடியோ போட முடியல. அது ஏன் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமான மெசேஜ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ நிறையா சிஸ்டர் நிறைய பேர் வந்துட்டு நலம் விசாரிச்சிங்க. ஸோ அந்த விபத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களா, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை பற்றி தெளிவாக என்னுடைய கார் சேனலில் வீடியோ ப்ரூஃபோடு நான் போட்டிருந்தேன். அதை பார்க்கலீங்கன்னா கீழே கார் சேனலோட லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அதாவது நமக்கு கார் சேனலும் இருக்குது, அதனால அந்த சேனலோட லிங்க் இருக்கு, அதை போய் பாருங்க. ஆக்சுவலி நான் ஏன் எக்ஸ்கியூஸ் கேட்டேன், சாரி கேட்டேன் அப்படின்னா, முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளோ நாள் என்னை நம்பி 3000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ எதனால சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க? என்னோட ஏதாவது ஒரு இந்த தரப்புல இருந்து வீடியோ வரும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பீங்க. பட் நிறைய விதமான கேள்விகள், நிறைய விதமான பாசமான மெசேஜ்கள் அப்படின்றது என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இனி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஒரு வீடியோ. என்னப்பா 2 வீடியோ போடுறேன்னு, டெய்லியும் போடுறேன்னு, கமெண்ட்டுக்கு ரிப்ளை போடுறேன்னு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இது ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா. நான் வந்துட்டு பைக்கில் போனேன். பைக்கில் போயிட்டு இருக்கும்பொழுது வந்துட்டு சிக்னலில் நின்றுட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு ஆட்டோ வந்துட்டு, பேசஞ்சர் ஆட்டோ பிரேக் பிடிக்காம வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இடித்த உடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் போய் கார் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரில் நான் இடித்து, எங்கள் முட்டி போய் அந்த காரில் இடித்து, கையில் காலெல்லாம் எதுவுமே ரத்தம் எதுவும் வரலைங்க. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆட்டோ கோவத்துல இடிச்சேன், அதுல வந்த காயம் தான். இப்ப ஆறிடுச்சு. இது நல்லா இருக்கு, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது உள்காயம் மாதிரி இருந்திருக்கு போல, எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன நினைச்சேன், முட்டியில ஒன்றும் இல்லை போல, நல்லா இருக்கு போல அப்படின்னு விட்டுட்டேன். பட் ஆனா முட்டி நம்ம ரொம்ப நேரம் நிற்கும் பொழுதும், கார் ஓட்டும் பொழுதும் ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் கியர் பைக் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்டிவா யூஸ் பண்ண கூட ஒன்றும் பெருசா தெரியல. அதுல இன்னும் என்னன்னா, நான் ஒரு நாளைக்கு 13 வீடியோ எடுக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு, நான் காலை மடக்கி இப்படிதான் உட்காந்துருக்கணும், இல்லைன்னா சில நேரம் நின்றுக்கிட்டு நான் வீடியோ எடுப்பேன். இப்படிதான் நான் வீடியோ அப்படின்றது எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நேரம் என்னால் காலை மடக்கி உட்காரவே முடியல. அதனாலதான் என்னால் வந்துட்டு இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல. நான் நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம இது பண்ண முடியல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு, இது போல வந்துட்டு கால் வலியா இருக்கு, என்னால் மடக்கி உட்கார முடியல அப்படின்னு தெரிஞ்சுது. அதனாலதான் கொஞ்சம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து எல்லாமே பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. நான் ஒருவேளை இங்கே வந்துட்டு உங்களால் கேட்க முடியல, இங்கே மெசேஜில் உங்களால் எலபரேட்டாக டைப் பண்ண முடியலன்னா, அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட், உங்களுக்கு யூடியூப்ல ஏதாவது இஷ்யூ நடந்திருக்கலாம், அதாவது ஸ்ட்ரைக் வந்திருக்கலாம், அல்லது காப்பிரைட் வந்திருக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணா வந்திருக்கலாம், இன்ஆத்தன்டிகேஷன் கண்டென்ட் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கலாம். ஸோ இப்படி வந்ததுன்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஒரு மெயில் யூடியூப் தரப்புல இருந்து வந்தாலும், நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அதை நம்ம இதுலேயே இருக்கும், நம்ம அபோட்லேயே போய் சேனல் அபோட்ல போனீங்கன்னா அங்கேயே வந்து இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் இருந்துச்சுன்னா அதை ஹைட் பண்ணிடுங்க, மறைச்சிடுங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை மறைச்சு தான் நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பணும். பர்சனல் டீட்டெயிலை எங்கேயுமே ஓப்பன் அப் பண்ணாதீங்க. அதை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அப்படி ஓப்பனாக அதை மறைச்சிட்டு நீங்கள் எனக்கு வந்துட்டு அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக நான் அந்த ரிக்வஸ்ட் மெயில் வந்திருக்கும், மெசேஜ் வரும் எனக்கு இன்ஸ்டாகிராமில். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு உடனே டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். அது என்ன மாதிரி, இது ஒருவேளை ஜென்ரலாக வந்த மெயிலா, இல்லை வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வர்றதா அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னும் ஒரு சில சிஸ்டருங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க, அதாவது அவங்க மெயில் ஐடி வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்குது. அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, யூடியூப் கிரியேட்டர் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியை நீங்கள் யூடியூப்ல லாகின் பண்ணி வந்துட்டு அதை ஒய்டி ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூடியூப் சேனலாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மொபைல் நம்பர் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட 1 இயருக்கு. பட் இவங்க 1 இயரா அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி யூடியூப்லலாம் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலே வந்துட்டாங்க. இவங்க அந்த மெயில் ஐடியை விட்டதுனால இப்போ என்னாச்சுன்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ண சொல்லுது. இவங்களும் வந்துட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மொபைல் இப்போ வேற ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தா அந்த பர்சனுக்கு தான் போகும், மெசேஜ் போகும், அவர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நம்பர் வந்துட்டு ஃபைண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது என்னன்னா, நீங்க எந்த டிவைஸ்ல லாகின் பண்றீங்களோ அந்த டிவைஸ்ல ஒரு டிஸ்பிளே வந்துடும். நீங்க வந்து பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணும்போது அதுல 68, 34, 42 இந்த மாதிரி வந்து 3 நம்பர் வந்துடும். அதே நம்பரை நீங்க வந்துட்டு எந்த மொபைல் போட்டு அதுல லாகின் பண்ணிருக்கீங்களோ அதுக்கும் வரும். இப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதுக்கும் வரும். அந்த இதுக்கு வந்து நீங்க ஓகே கொடுத்தா அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் ஓடிபிகேஷன் வேற போகும். இந்த ஓடிபி நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ நீங்க ஒரு ஜிமெயில் ஐடி, அதாவது வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா என்னென்ன பாதுகாப்பா வச்சிருக்குமா, மெயில் ஐடி, உங்களுடைய யூடியூப் சேனலை கிரியேட் பண்ண மெயில் ஐடியை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க வந்துட்டு ஸோ அதுல கொடுத்துருக்கக்கூடிய மொபைல்
ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். காசே இல்லைனாலும் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு ரீசார்ஜ் அப்போக்கப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா ரீசார்ஜ் வந்து பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கரெக்டாக போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ் கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணி அந்த மொபைல் மெயில் ஐடி யூடியூப் சேனலுக்கு, அவ்வளோதான். அதுக்கு வந்து தத்து கொடுத்துடணும். அதுக்கு நீங்கள் அதை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா யூடியூப்ல சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நமக்கு வந்துட்டு நம்மளுடைய சேனலே வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் சேனல் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னா அந்த மொபைல் நம்பர் தேவை. இப்போ பிரச்சனை கிடையாது, பட் இவங்க பாஸ்வேர்டு இருக்குது, இவங்களுடைய மெயில் ஐடி இருக்குது, இவங்க ரெக்கவரி மெயில் ஐடி கூட கொடுக்கல. இவங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயம் ரெக்கவரி கொடுத்து வச்சிருக்கணும். ஒன்று மொபைல் நம்பர், இல்லை வந்துட்டு மெயில் ஐடி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ரெக்கவரி கொடுத்துருக்கணும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சிஸ்டர் ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். உடனடியாக உங்களுடைய வந்துட்டு கூகுள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அங்கே போய் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹார்டாக எதையுமே பண்ணாதீங்க, பாஸ்வேர்ட் டோட்டலாக ஃபர்கெட் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு நம்பரை மட்டும் அந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. அது ஓடிபி வருதா என்னன்றதை மட்டும் பாருங்க. அந்த நம்பரை மட்டும் அந்த இடத்துல ஆட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி கேட்கல, அது அக்செப்ட் தான் கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில், ஸோ இல்லை எல்லாத்துக்குமே ஓடிபி தான் அங்கே போகுது அப்படின்னா, ஏன்னா அந்த கீழேயே வந்துட்டு நீங்கள் நிறைய ஆப்ஷன் காமிக்கும், ஓடிபியா பாஸ்கியா இந்த மாதிரிலாம் நிறைய காமிக்கும். ஆனால் நீங்கள் அந்த நம்பரை ரெக்கவரி பண்ணி ஆகணும். இல்லைனா வேற ஒரு நம்பரை வந்து பிரைமரி நம்பரை ஆட் பண்ணி ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அதுலேயே ஒரு 6-7 நம்பர் வந்துட்டு நான் லாகின் பண்ணி வச்சிருப்பேன். யாருமே என்னது தான் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு சேஃப்டி வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும் என் சேனலுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் அது எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால ஆஸ் அ யூடியூப் கிரியேட்டர், ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய சேனலில் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. வேற எங்கேயாவது போய் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி சைட்டில் வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணுறது அந்த மெயில் ஐடி எப்போவுமே சரி, நீங்கள் ஸ்பான்சருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக அந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதாவது யூடியூப்பில் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணியிருக்கீங்களா சேனலை, அந்த மெயில் ஐடி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தேவையில்லாத லிங்க் மெசேஜ் வரும், தெரியாமல் கிளிக் பண்ணிட்டா டோட்டலாக காலி. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இன்னும் ஒரு சிலராக வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா, ஒரே டிவைஸில் லாகின் பண்ணி வச்சிருக்கிற மெயில் ஐடி கொடுத்துருவாங்க. இப்போ என் கம்ப்யூட்டர் இருக்குன்னா 4 மெயில் ஐடி என் கம்ப்யூட்டரில் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்டயாவது ஸ்பான்சர்ட்டு கொடுக்குறேன்னா, எனக்கு இன்னும் யாரும் வரல, ஸோ அந்த மாதிரி கொடுக்குறேன்னா நான் வந்துட்டு என்னுடைய யூடியூப் சேனலோட மெயில் ஐடி கொடுக்க மாட்டேன். அதுக்குன்னு தனியாக ஒரு மெயில் ஐடி வச்சிருப்பேன். அந்த மெயில் ஐடியை வந்துட்டு நான் என்னுடைய வந்துட்டு இந்த சிஸ்டம்ல தான் லாகின் பண்ணி வச்சிருப்பேன். அந்த 4 மெயில் ஐடியில் அது ஒரு மெயில் ஐடி. அவன் ஒரு மெயில் ஐடியை வந்துட்டு பிடிச்சிட்டானாலே மொத்தமாக நம்ம சேனல்ல அந்த சிஸ்டமே அவன் கண்ட்ரோலுக்கு அப்படின்றது வந்து எடுத்துக்குவான். அதனால நீங்க ஸ்பான்சருக்கு இல்லை யாருக்காவது கொடுக்குறீங்க, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு, அதாவது இன்னொரு சிஸ்டர், முஸ்லீம் சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு என்னன்னா டைலரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அதே தான். ஸோ அதை வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுறது வந்து அவங்களுடைய வந்து நம்பர் ஷேர் பண்ணுறாங்க. பட் தனி டிவைஸ் வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு பரவாயில்ல, அவங்க வந்துட்டு கம்பெனிக்காகவே அவங்க பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ்க்காக டைலரிங் ஒர்க் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகவே அவங்க செப்பரேட்டாக நம்பர் மெயில் ஐடி எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்போது இதெல்லாம் ஓகே, செப்பரேட் தான். ஆனால் அதே சமயம் ஒரு மொபைலையும் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஒரு நார்மலாக ஒரு 2000-3000 ரூபாய்க்கு வந்துட்டு பேசிக் ஒரு பழைய செல்லு இருந்தாலும் சரி, இல்லை புது செல்லே வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, ஸோ வந்து வீடியோ பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது வச்சுக்கோங்க. அதில் எந்த வித பர்சனல் டீட்டெயிலும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த காரணம் தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ போனோம்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல. ஸோ ஏன்னா நம்ம எப்போவுமே சரி அந்த கட்டு விட்டு போடுறது அப்படின்றது கிடையாது. ஒரே ஃப்ளோ தான். கட்டெல்லாம் நிறையா நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேலே நான் எந்த கட்டுமே விடல. ஸோ எந்த கட்டும் விடாமல் தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதனால இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுனாலே வலி அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு ஓகே, இப்போல்லாம் ஓகே தான், ஒன்றும் இல்லை. அடுத்தது நம்ம வந்துட்டு ரெகுலராக நமக்கு ரிப்ளை ஸோ வீடியோ அப்படின்றது ஈவினிங் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 4 o'clock உள்ள வீடியோ அப்படின்றது வந்துடும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஸ்பான்சர் எப்படி பிடிக்கிறது அப்படின்றது, ஒரு சப்ஸ்கிரைபரே இல்லைனாலும் ஸ்பான்சர் பிடிக்க முடியும், அதையும் நான் உங்களுக்காக வந்துட்டு கொடுக்குறேன். அது ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிடலாம். ஒருவேளை அந்த வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா கீழே வந்து ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். வேணாம் ஸ்பான்சர் பண்ணாதீங்க, அங்கே போடாதீங்க. ஏன்னா இவன் ஏதோ வந்துட்டு இந்த வீடியோ ஸ்பான்சர் நினச்சிக்க போகிறான். நீங்கள் வந்து நம்ம சேனலுடைய பேரை கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணுறேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.